கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி எல்லாம் கண்ணில மூடி ஆண்டவருடைய வார்த்தைக்காக எல்லாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் அளவுக்கும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பரலோகத்தின் பிதாவே, இதோ இந்த நாளிலுமாய் கூட கர்த்தாவே இந்த வார்த்தையை பேசும்படியாக நிறைய அழைத்தனுடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் அல்ல, எனக்கு மறைப்பட்டு ஆண்டவரே நீர் பேசுங்க ஆண்டவரே. இந்த பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்துக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் பிரோஜனமுள்ள ஒரு வார்த்தைகளாக அப்ப இருக்க அப்படியே நடக்கிறவர்களாக நீர் மாற்றுங்க. ஆசீர்வதியும் வல்லது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக நம்ம வார்த்தைக்கு எடுத்திருக்கிறதான தலைப்பு பி பிளெஸ்ட், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருங்கள். இந்த தலைப்பு எடுக்கும்போது ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம ஜனங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதமான வசனங்களை தேடும்போது ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு சில காரியங்களை செய்யணும். ஒரு கட்டளையாக அல்லது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நம்ம இருக்கிறத பார்க்கலாம். ஆசீர்வாதம் மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தா போதுமா? ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணும்? ஆசீர்வாதம் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே வேணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஆசீர்வாதம் என்ன ஆண்டவர் நம்மளுக்காக ஒரு காமனா எல்லாருக்காக கொடுக்கப்பட்ட சில ஆசீர்வாதம் குறித்து பார்க்கலாம். ஏன்னா வேதத்துல பார்க்கும்போது அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் பார்க்க ஒரே நாள்ல முடியாது. ஒரு 7 காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப பேசிக்கான ஆசீர்வாதம். இது எல்லாருக்குமே ஒரு தேவையான ஒரு பேசிக், ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு பேசிக்கான ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்க போறோம். இந்த ஆசீர்வாதம் நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்னென்னலாம் காரியங்கள் செய்ய வேண்டும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். முதலாவது எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2 மற்றும் 3வது வசனம். ஜெனிசிஸ் chapter 12 verse 2 and 3. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஆனால் முதல்ல நம்ம சொல்ற காரியம் அப்படின்னா உங்களை ஒரு பெரிய ஜாதியா மாத்தி உங்களுடைய பேரை என்ன செய்யறாரா? பெருமையாக்குறாரு. அடுத்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் நம்மளுக்கு முதல்ல கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா உங்களை ஒரு பெரிய ஜாதியா கர்த்தர் உங்களை மாற்றுறார். ஆனா நம்ம எப்படி செய்யறோம் அப்படின்னா ஒரு பெரிய நாளை என்ன பண்ண எங்க போய் என்ன செய்ய, நான் ஒரு சின்ன ஒரு குழு போல நான் பெசாடுக்கு என்ன இருக்கிறேன், நான் பெசாடுக்கு வந்துட்டு நான் பெசாடுக்கு போயிடுறேன், நான் யாருக்கும் எந்த ஒரு வம்பு செய்ய மாட்டேன், யாருக்கும் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் பெசாடுக்கு இருக்கேன். ஆனால் கர்த்தர் சொல்ற உங்களோட பெரிய ஜாதியை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுடைய பேரை கர்த்தர் பெருமையாக்க போகிறார். நம்ம நினைச்சிருப்போம் என்ன பேர் எனக்கு வச்சிருக்காங்க, இந்த பேரை வச்சுட்டு நானும் கர்த்தர், அந்த பேரை தான் கர்த்தர் உங்களை பெருமையாக கர்த்தர் மாற்றி உங்களை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ உங்களை எல்லாருமே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் உங்களை ஆசீர்வதி, நீ நினைப்பீங்க இவங்கெல்லாம் என்னை சபிக்கிறாங்க அப்படின்னா நீங்களும் என்ன செய்வீங்க? சாமான வார்த்தையில பேசுவேன், அவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க, அவங்க நாசமா போய் எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு. ஆனா நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். கர்த்தர் சொல்றார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களே நான் சபிப்பேன். அவரே சபிச்சுடுவார், நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். இதுதான் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்க முதல் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்ம அவங்கள சபிக்கும் போது அந்த சாபம் என்ன செய்யும்? நம்மளுடைய வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் ஆகும். அது பதில நீங்க சும்மா நீ சபிக்கிறியா, என்னை பத்தி பேசுறியா, நான் ஆண்டோடைய கருத்துல உன்னை குடிச்சிட்டேன், கர்த்தர் உன்னை பார்த்துக்குவார். நீ என்னை ஆசை வச்சியா, நீ நல்லா இருப்ப, என்னை சபிக்கிற நீ எப்படி இருப்பியா, ஆண்டவர் உன்னை பார்த்துக்குவார். அவ்வளவுதான் முதல் ஆசீர்வாதம். உங்களை பெரிய ஜாதியாக்கி உங்களுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதித்து சபிக்கிறவர்களை சபிப்பார். அடுத்து 2வது ஆசீர்வாதம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். Philippians chapter 4 verse 19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குகிற ஒரு ஆசீர்வாதம். எப்படிப்பட்ட குறைவு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும்? பலன் குறைவா இருக்கும், சுகம் குறைவா இருக்கும், நன்மைகள் குறைவா இருக்கும், பணம் குறைவா இருக்கும், வீட்டுல பாத்திரத்துல அரிசி குறைவா இருக்கும், தண்ணீர் பாத்திரத்துல தண்ணி குறைவா இருக்கலாம், எண்ணெய் பாத்திரம் எண்ணெய் குறைவா இருக்கலாம், அல்லது ஞானம் குறைவா இருக்கலாம். என்னெல்லாம் குறைவா இருக்கும் ஆண்டவர் என்ன செய்றார்? எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்குகிறதான ஒரு ஆசீர்வாதம்.
ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன குறைவா இருக்கு அப்படின்றத நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். ஆனா சொல்ல குறைவுகளை என்ன செய்யறாரு? நிறைவாக்கி யார் மூலியமாக? கிறிஸ்துவின் மூலியமாக, அவருடைய மகிமையின் மூலியமாக என்ன செய்யறாரு? நம்ம குறைவுகளை நிறைவாக்குறாரு. அப்போ நமக்கு தேவை என்ன? அவருடைய மகிமை. அடுத்து நம்மளோட வாழ்க்கையில என்ன குறைவா இருக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஞானம் குறைவா இருக்கலாம், சுகம் குறைவா இருக்கலாம், பலன் குறைவா இருக்கலாம். என்னென்ன குறைவா? கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆண்டவர் சொல்ல ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் சொல்லவே இல்லை, நான் இது குறைவா இருக்கா இதை மட்டும் ஒன்று நடத்துறேன்னு சொல்லலை. எதெல்லாம் குறைவா இருக்கோ கிறிஸ்துவின் மகிமைக்குள்ள நம்மளை நிறைவாய் நடத்துகிறதான ஒரு ஆசீர்வாதம். இது நம்மளுக்கு கொடுத்திருக்க 2வது ஆசீர்வாதம். 3வதாக உபாகமம் 30வது அதிகாரம் 16வது வசனம், வெறும் அந்த செகண்ட் பார்ட் மட்டும் பார்க்கலாம். Deuteronomy chapter 30 verse 16. நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாய் கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழியில் நடக்கும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் இன்று நான் உனக்கு கற்பிக்கிறேன். திரும்ப வாசிங்க, அந்த 2வது பார்ட் மட்டும் வாசிங்க. நீ உன் தேவனாய் கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழியில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் உனக்கு கற்பிக்கிறேன். அதாவது இங்கிலீஷ்ல அது எங்க அந்த செகண்ட் பார்ட், தமிழ்ல அது ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கு. நீங்க you will live and increase. இதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதம். நீங்க வாழ்ந்து நீங்க என்ன செய்யற? கர்த்தர் நம்மள இன்க்ரீஸ் பண்றாரு, உயர செய்யறாரு. வாசிங்க திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, அந்த பாட்டை வாசிங்க. கரெக்ட்டா? பிழைத்து பெருகும்படிக்கு, பிழைத்து பெருகும்படிக்கு. இதுதான் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறதான 3வது ஒரு ஆசீர்வாதம். நம்மளாம் என்ன நினைப்போம் அப்படின்னா, என்ன வாழ்க்கை, என்னோட வாழ்க்கையில எதுவுமே நன்மையே இல்லையே, என்னோட வாழ்க்கையில எதுவுமே சரியா, நான் என்ன நினைக்கிறேன்னா அதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது. நான் நல்ல வேலை வேணும்னு கேட்குறேன், எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. என்னோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கேட்குறேன், ஆசீர்வாதம் கிடைக்கல. எனக்கு அந்த தேவை இருக்குன்னு கேட்குறேன், அந்த தேவைகளை சந்திக்கல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? ஒரு புலம்பலோட வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீங்க வாழ்ந்து இருக்கும்படியாக கர்த்தர் நம்மளை பிழைத்தும் பெருகும்படிக்கும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம அநேக நேரத்தில் ஒரு தோல்வி நேரமா இருக்கும்போது நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன், செத்து போலான்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனால் அது கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பிழைத்து இருக்கும்படியாக. பிழைத்து நீங்க என்ன செய்றீங்க? பெருகும்படியாக. எதெல்லாம் பெருக போறீங்க? ஆசீர்வாதத்துல, நன்மையில, கிருபையில, தயவுல, ஆண்டவர் நம்மளுக்காக கொடுத்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்களை தான் பெருக போறோம். எல்லா நன்மை மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறதுல எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நம்மள பெருக செய்ய போறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க 4வது காரியம், உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனம். Deuteronomy chapter 28 verse 4. Sorry, verse 1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்குவார். இது நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்கிற 4வது ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் நம்ம நினைப்போம், ஏன் எப்போ பார்த்தாலும் என்னோட வாழ்க்கையில நான் இங்கேயே இருக்கேன், நான் கீழே இருக்கிறேன், ஏன்னா உயரமான ஒரு இடத்துல நான் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம இந்த ஆசீர்வாதத்தை பெறாதபடிக்கு இருக்கிறோம். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, எல்லா ஜாதிகள் இங்க இருக்கிற வெறும் இந்த பெங்களூர்ல இல்ல, இங்க இருக்கிற வெறும் இந்த கர்நாடகால இல்ல, அல்லது உங்களுடைய ஸ்டேட்டான உங்களுடைய சொந்த இடமான இடத்துல இல்ல, இந்தியால மட்டும் இல்ல, கர்த்தர் எல்லா ஜாதிகளிலும் எல்லா ஜனங்களுக்கும் மேல கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். இது கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு ஆசீர்வாதம். ஆனா இந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யறோம்? வேண்டாம், எனக்கு இந்த ஆசீர்வாதம் நான் எதுக்கு நான் எல்லாரும் முன்னாலும் போய் நிற்கணும், எங்க நான் பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்க போறேன், நான் சிஎம் ஆயிடுவேன், ஒரு எம்பி கிடையாது. கர்த்தர் உங்களை இருக்கிற இடத்துல இருக்கிற உங்களுடைய ஜனங்கள் முன்னால, உங்களுடைய ஜாதி ஜனங்கள் முன்னால கர்த்தர் உயர்த்த போறார். இதுதான் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதம். அடுத்து உபாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம். Deuteronomy chapter 15 verse 6. உன் தேவனாய கர்த்தர்
உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஆமென். அடுத்து இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒரு வார்த்தை. என்ன சொல்றார் ஆண்டவர்? நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய். இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நம்மளுக்காக கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கடன் வாங்குறோம் வாங்கிட்டே தான் இருக்கிறோம். எப்ப கடன் கொடுக்கிறவர்களா மாற போறோம்? கர்த்தர் உங்களை கடன் கொடுக்கிறவர்களா கர்த்தர் மாற்றுவார். இப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்ற போற ஒரு காரியம். ஆனா என்ன சார், நான் சொன்னபடியே ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிட்டாரு. ஆனா நம்ம என்ன செய்யணும்னா அதை கேட்கல. அவருடைய வார்த்தையை கேட்காதனாலதான் நம்மளோட வாழ்க்கையில இந்த வசனம் நமக்குள்ள செயல்படாத ஒரு காரியம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற, திரும்ப ரீஅஷூர் பண்றார். திரும்ப உங்களுக்கு என்ன சார், வாக்குத்தத்தத்தை புதுப்பித்து உங்களுக்கு கொடுக்குறார். உன்னை நான் என்ன செய்யறேன், கடன் கொடுக்கிறவர்களா மாற்றுவேன், நீங்க கடன் வாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மளுக்காக கட்டளையிட்டிருக்கார். அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? வாசி தொடர்ந்த வசனத்தை. யாரும் உங்களை ஆள மாட்டாங்க. யாரும் உங்களை என்ன செய்ய போறது இல்ல, ஆள முடியாது. இப்ப நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க அப்படின்னு சொன்னா அவங்க உங்களை ஆளுவாங்க. இதை செய் அதை செய் அப்படி பண்ண. ஆனா ஒரு நாள் கர்த்தர் உங்களை உயர்த்த போற, எப்படி நீங்க பிறர்களை ஆளும்படியாக. ஏன்னா நம்மளோட தேவன் ராஜாவா இருக்கிறாரல்ல, இயேசு கிறிஸ்து எப்படி ராஜாவா இருக்கிற, ராஜாவா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நாம எப்படி இருக்கிறோம்? இளவரசர்களாக, இளவரசிகளாக. கர்த்தர் ஒரு நாள் நம்ம என்ன செய்வார்? கண்டிப்பா ஆளுகை செய்கிறவர்களாக கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அடுத்து வாசிங்க சங்கீதம் 29:11 வசனம். Psalms 29:11. ரொம்ப சுருக்கமாக தான் வசனங்களை பார்த்துட்டு இருக்கோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து பலன் கொடுத்து உங்களுக்கு சமாதானத்தை அருளுகிறார். இது நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். பலன் இல்லாத ஒரு வாழ்க்கை, நம்ம என்ன செஞ்சாலும் பலன் இல்லாம இருக்கும் அப்படி சொன்னா கர்த்தர் நம்மளுக்கு பலன் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கார். பலனா இருக்கிறது ஒரு ஆசை. நீங்க நினைப்பீங்க, நான் எவ்வளவு வேலை செய்யறேன், பனியில வேலை செய்யறேன், மழையில வேலை செய்யறேன், வெயில்ல வேலை செய்யறேன், எனக்கு ஒண்ணும் செய்யல, நான் ஸ்டீல் பாடி அப்படின்றோம். ஆனா அது கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் அது. நீங்க சுயமா ஒரு மாம்சமா நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன தெரியும்? நான் நல்லா இருக்கேன், நான் எனக்கு ஒண்ணுமே செய்யல, ஆண்டோட தேடுற பிள்ளைகளுக்கு தான் பலவீனம் இருக்கு. நான் அப்படி கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு பலத்தின் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கார். அடுத்து சமாதானத்தை கொடுக்கிறார். யாரெல்லாம் என்னோட வாழ்க்கையில சமாதானமே இல்லாம இருக்கிறோம், கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில எதுலையுமே ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மளுக்காக இன்னைக்கு கட்டளையிடுகிறார். சமாதானம், ஒரு அன்பு. நம்ம வீட்டுல ஒரு 4 பேர் கூட இருந்தா போது என்ன செய்வாங்க? சண்டை, முறுமுறுப்பு, கோபம், ஒருத்தர் எரிச்சல், எப்ப பார்த்தாலும் கோபத்தோட கடிந்து கொண்டுகிட்டே இருக்கும். ஆனா அந்த சமாதானத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அடுத்து 7வது ஆசீர்வாதம் எசேக்கியேல் 34:26 வசனம். எசேக்கியேல் chapter 34:26. நான் அவர்களை என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஏற்ற காலத்துல உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? மழை பெய்ய வைக்கிறார். மழை எப்படிப்பட்ட மழை? ஆசீர்வாதத்தின் மழை, ஏற்ற காலம். இப்போ நம்ம இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். அதுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட வசனம் சொல்லுது. அப்ப ஆசீர்வாதத்தின் காலம் நம்மளுக்கு எப்ப வரும், எங்க வரும் அப்படின்னு சொல்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆனா ஆசீர்வாதத்தின் மழையை கர்த்தர் நம்ம மேல என்ன செய்வாரு? வர்ஷிக்க பண்ணுவார். ஆசீர்வாதத்தின் மழை எப்படிப்பட்ட மழை? இப்ப நம்ம ஊர்ல மழை பெய்யுதுல, அது ஆசீர்வாதமான மழை. எப்படி நம்ம வைக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊற்றிக்கொண்டே இருப்பார் நம்ம மேல. ஏசப்பா என்னால முடியல, ஆசீர்வாதத்தை தாங்க முடியல, வைக்க இடம் இல்ல, எனக்கு நீங்களே சொல்லுங்க போதும் ஆசீர்வாதம் அப்படின்ற அளவுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம மேல ஊத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். சரி, இது 7 காரியம் இருக்கு. 7 விதமான சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள் நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு ஆசீர்வாதம் பார்த்தோம். ஆனா இதெல்லாம் எப்படி நம்மளோட வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்ள போறோம் அப்படின்றது குறித்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வேதத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 366
ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் இருக்கு. ஆனா ஆசீர்வாதம் அப்படின்னு பார்த்தா 8800க்கும் மேல 30,000 வரைக்கும் ஆசீர்வாதம் அப்படின்ற வசனத்தை நம்மளோட வேதத்துல நம்ம பார்க்கலாம். இவ்வளவு இருக்கு. ஆனா வெறும் சின்னதா ஒரு 7 காரியத்தை பார்த்துட்டோம். இதை நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள போறோம் அப்படின்றத குறித்து பார்க்கலாம். முதலாவது எடுத்து வாசிங்க. Exodus chapter 23 verse 25. யாத்ராகமம் 23வது அதிகாரம் 25வது வசனம். Exodus. உங்கள் தேவனாய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஃபர்ஸ்ட் போதும். யாரை நீங்க சேவிக்க கடவீங்க? உன் தேவனாகிய கர்த்தரை நீங்க என்ன செய்யணுமா? சேவிக்கணுமா? இப்ப யாரெல்லாம் நம்ம ஆண்டவரை சேவிக்கிறோம்? சேவிக்கிறது அப்படின்னா வர்ஷிப். யாரெல்லாம் ஆண்டவரை வர்ஷிப் பண்றீங்க? சர்ச்சுக்கு வந்தா மட்டும்தான் வர்ஷிப் பண்றோம். ஆராதிக்கிறீங்க, ஆராதிக்கிறோம். சபைக்கு வந்தா மட்டும்தான் ஆராதிக்கிறோம். வீட்டுல இருக்கும் போது நீங்க யாருன்னு தெரியாது, ஆண்டவர் யாருன்னு தெரியாது, என்னோட வேதம் எங்க இருக்குன்னு தெரியாது, எல்லாம் ஒரு மூலைக்கு கிடக்கும். ஆண்டவரை நம்ம ஆராதிக்கும் போதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். நீங்க நினைச்சிருப்பீங்க, அநேக பேர் கவலையிலும் குழப்பத்தில் இருக்கல, ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் என் குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை? ஏன்னா நீங்க சேவிக்கிறது ஆண்டவரை கிடையாது. நீங்க ஒண்ணு வேலையை சேவிப்பீங்க, அல்லது மனுஷர்களை சேவிப்பீங்க, அல்லது ஐடலை வர்ஷிப் பண்றீங்க. இந்த காரியம் இருக்கிறதுனாலதான் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாத ஒரு காரியம். நீங்க இதனால் யோசிச்ச ஒரு காரியத்துக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆன்சர் சொல்றாரு. ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை? நீங்க வர்ஷிப் பண்ற, ஆராதிக்கிறது. யாரை ஆராதிக்கிறீங்க? உங்களுடைய வேலையை, உங்களுடைய வியாபாரத்தை, உங்களுடைய படிப்பை, உங்களுடைய குடும்பத்தை, நீங்க வேலை செய்யற இடங்கள்ல விக்கிரக ஆராதனை இதெல்லாம் பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அவர் கொடுக்க மாட்டார். அந்த வசனத்தை வாசிச்சாலே தெரியுது. நீங்க ஆராதிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க யார் ஆராதிக்கணும்? உன் தேவனாகிய கர்த்தர். அவர் எங்க? நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆராதிக்கணும். இது முதல் காரியம். இனியாவது ஆராதிக்க நம்ம தொடங்கணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் இனிமேலாவது நமக்கு மனம் இறங்கி ஆசீர்வாதத்தை வாய்க்க செய்வோம். அடுத்து இரண்டாவது காரியம், சங்கீதம் 34வது சங்கீதம் 8வது வசனம். Psalm 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் பேர் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்து என்ன சொல்றாருன்னா, கர்த்தரை ருசிச்சு பார்க்கணும். நம்ம இப்ப யாரை ருசிச்சு பார்க்கிறோம் அப்படின்னா, பாவத்தை ருசிச்சு பார்க்கிறோம், உலகத்தை ருசிச்சு பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உயிரோட இருக்க போறேன், இன்னும் எவ்வளவு வருஷம் நான் உயிரோட இருக்க போறேன், கொஞ்சம் இந்த பாவத்தை நான் என்ன செய்யறேன்? ருசிச்சு பார்த்துக்கிறேன். இது எப்படி இருக்குன்னே எனக்கு தெரியாது. நான் என்ன சார் லைட்டா நம்ம போயிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டா போய் அடிச்சுட்டு வந்துடுறேன். நான் சார் லைட்டா அந்த சிகரெட்டை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். லைட்டா அந்த பாவம், இந்த சினிமா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு வந்துடுறேன். இப்படின்ட்டு நம்ம என்ன சில பாவத்தையே நம்ம குறிச்சு பாவத்தை ருசிக்கிறதுலயே நம்ம இருக்கிறோமோ தவிர ஆண்டவரை நம்ம ருசிச்சு பார்க்கறது இல்லை. அது வசனம் அழகா சொல்லுது, டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. ஆண்டவர் நல்லவரா இருக்கிறது என்ன செய்யணும்? நீங்க ருசிச்சு பார்க்கணும். இப்போ நான் வந்துட்டு என்ன செய்யறேன்? ஒரு நல்ல கடைக்கு போயிட்டு நல்ல டேஸ்ட் என்ன செய்யற பிரியாணி சாப்பிட்டுட்டு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன், அந்த பிரியாணி நல்லா இருந்துச்சே அப்படின்னு சொன்னா உங்க வயிறு நிறையுமா? நீங்க சாப்பிட்ட மாதிரி இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. நீங்க சாப்பிட்ட மாதிரி நீங்க போய் நீங்க சாப்பிட்டாதான் உங்களுக்கு அந்த ருசியும் தெரியும், உங்க வயிறும் நிறையும். அதான் நீங்க கர்த்தரை ருசிச்சு பார்க்கணும். நீங்க ருசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்வார்? கண்டிப்பா கொடுப்பார். ஏன்னா அவர் என்ன செய்ய வச்சுக்கிற ஆண்டவர் கிடையாது, அவரு கொடுக்குற ஆண்டவர். அவர் எதையும் என் பிள்ளைகளுக்கு நான் தர மாட்டேன், இது எனக்குன்னு சொல்லி வச்சுக்கவே மாட்டார். என்ன செய்வாரு? கொடுத்து நம்மளை ஆசீர்வாதமாய் உயர்த்திக்கிற ஆண்டவர். அடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஆண்டவர். மூன்றாவது காரியம், உபாகமம் 30வது அதிகாரம் 16வது வசனம். வெறும் அந்த ஏற்பாடு. நீ பிழைத்து பெருகும். வந்து பி வரும் தமிழ்ல, பி பார்ட், செகண்ட் பார்ட். நீ உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழியில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். என்ன செய்யணுமா? அவருடைய கட்டளைகளை நம்ம கை கொண்டு நடக்கணுமா? எது கட்டளை? வெறும் இந்த 10 கட்டளை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறது மட்டுமா? ஆண்டவர் கொடுத்திருக்க 10 கட்டளைகள் மட்டும்தானா? ஆண்டோடைய வேதாகமம் பைபிள் என்னெல்லாம் செய்தோ, என்னெல்லாம் நம்மளுக்கு சொல்லுதோ எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்?
மதிச்சு அதை பின்பற்றவங்கள மாறும்போது மட்டும்தான் நம்மளுக்கான ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுப்பார். நான் வாசிக்க மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன், வேதத்தை வாசிக்க மாட்டேன், அவங்க பேசுற அந்த வார்த்தைகளை கேட்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், ஆனால் கத்தர் ஆசீர்வதிக்கணும். அது எப்படி இருக்கு தெரியுமா? நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் வீட்லயே இருப்பேன், நான் வீட்லயே தூங்கிட்டு இருப்பேன், ஆனா சம்பளம் மட்டும் கரெக்டா அக்கௌண்ட்டுக்கு வந்துடணும். இந்த மாதிரி தான் இருக்கு. நான் எதுவும் செய்ய மாட்டேன், ஆனால் கத்தர் அது எப்படி ஆசீர்வதிப்பார் கத்தர்? உலக பிரகாரமா இருக்கிற நீ வேலை செய்யற ஸ்தலத்துல ஒரு நாள் லீவ் கேட்டேன்னா செய்வாங்க, அந்த எல்ஓபி போட்டுருவாங்க. அப்ப ஆண்டவரும் அதே மாதிரி தான் செய்வார். நீ இன்னைக்கு சபைக்கு போலியா, நீ என்ன ஆராதிக்கலையா, நீ என்ன செஞ்ச, உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் மைனஸ் பண்ணிட்டே வருவார். இந்த ஆசீர்வாதமா வேண்டாம், என்ன நீ ஆராதிக்கல, உனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை, என் கட்டளையில நீ கேட்கல, அதன்படி நீ நடக்கல, உனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடையாது அப்படின்னு மைனஸ் பண்ணிட்டே வருவார். கடைசியில் மைனஸ் பண்ணி 0 வர அளவுக்கு நம்ம எல்லாமே செஞ்சிருவோம். ஆனா கத்தர் மட்டும் நம்மளுக்கு எல்லா நன்மைகளும் செய்யணும், நல்லதே செய்யணும், ஆனா நம்ம ஒரு காரியமும் செய்ய மாட்டோம். இதை முதலாவது நம்ம என்ன செய்யணும்? மாட்டோம். அவருடைய கட்டளைகள் கேட்டு, அது எப்படி? அவர் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகள் கீழ்ப்படிந்து அப்படியே நடக்கிறவர்களாக நம்ம மாறணும். அப்பதான் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அடுத்து 4வது காரியம், மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம். Matthew 5:6. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதி மேல பசி தாகம் உள்ளவர்களாக இருக்கணும். நீதினா என்ன? நல்லதையே செஞ்சு ஆண்டோட வார்த்தைகள் கீழ்ப்படிந்து சரியானதை செய்கிறவர்கள நம்ம பசியும் தாகம் உள்ளவராக இருக்கணும். ஆனா நம்மளுடைய பசியும் நம்மளுடைய தாகமும் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா உலக பிரகாரமான காரியத்துல தான் இருக்கு. பசினா நார்மலா பசி சொல்ல நம்மளுடைய வாஞ்சை, நான் நல்ல பிள்ளையா இருக்கணும், நான் நல்ல ஒரு மனுஷனா இருக்கணும், நல்ல ஒரு மனுஷியா இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியம் உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றது நம்ம ஏக்கமும் வாஞ்சையும் தாகம் உள்ளவர்களாக இருக்கணும். அவரோட வார்த்தையை கேட்கறதுல தாகம் உள்ளவர்களா இருக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்ம என்ன செய்வாரா? ஆசீர்வதிக்க போறாரு. ஆனா அதே போல நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய தாகத்தை வேற காரியங்கள்ல நம்ம வைக்க கூடாது. ஆண்டவர் மேல வாஞ்ச உள்ளவர்களாக ஏக்கம் உள்ளவர்களாக இருக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு இப்படியே ஒரு ஆசீர்வாதங்களை கட்டிடுவார். கடைசி எடுத்து வாசிங்க, மலாக்கி 3வது அதிகாரம் 10வது வசனம். மலாக்கி 3வது அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனே என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து என்னன்னா, தசம பாகங்கள் கொடுக்கிறவர்களாக மாறணும். அப்படி கொடுக்கும் போதுதான் கர்த்தர் உங்களுக்கு இடம் கொள்ளாத போகும் மட்டும் கர்த்தர் உங்க மேல என்ன செய்யறாரு? ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண போறாரு. நான் எதுவும் கொடுக்க மாட்டேன், நான் எதுவுமே தர மாட்டேன், என் டைம். தசம பாகனா வெறும் மணி மட்டும் இல்லை, வெறும் காசு மட்டும் இல்லை, நீங்க ஆண்டவருக்கு கொடுக்குற உங்களுடைய டைம், நீங்க ஆண்டவருக்கு செய்கிற உங்களுடைய காரியம், உங்களுடைய வேலைகள், நான் ஆண்டவருக்காக என்ன செய்யறேன் அப்படின்றதுலயும் இருக்கு. நான் வந்துட்டு சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் செபிக்க மாட்டேன், நான் துதிக்க ஆராதிக்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், உபவாச கூட்ட சபையில இருந்தா நான் அன்னைக்கு வர மாட்டேன், விசேஷத்தை ஜெபம் இருந்தா அன்னைக்கு நான் வர மாட்டேன், ஆனா அன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? நீங்க கொடுங்க, கர்த்தர் உங்களை என்ன செய்றாரு? ஆசீர்வதிப்பார். கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்க கொடுங்க, நான் உங்களுக்கு திரும்ப தரேன். ஏன்னா நான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? திரும்ப வச்சுக்க மாட்டார். நீங்க கொடுக்கறத எடுத்து நான் கொடுத்துட்டா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு திரும்ப அது பல மடங்கு நம்மளுக்கு கர்த்தர் திரும்ப கொடுக்கிறவர்களா மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் இப்படியாப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்கார். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு காரியங்கள் எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துடும். நம்ம கேட்க வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம், ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, ஆண்டவரே எனக்கு தேவை இருக்கு, அது இருக்கு, நீங்க எதுவுமே கேட்க வேண்டாம். ஆனா கர்த்தர் முன்கூட்டி அறிவார். நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. ஆண்டவர் நம்மளுக்கு 2 காரியத்தை வச்சிட்டார். ஒன்னு ஆசீர்வாதம், இன்னொன்னு சாபம்.
நம்ம எதை எடுக்கிறோம் அப்படின்னோ அதுக்கு தகுந்த காரியங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் என்ன செய்யணும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நீங்கள் ஆசீர்வாதத்தை எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னால் என்ன செய்யணும், ஜீவனும் மரணத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்ம என்ன செய்யணும், ஜீவனை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஜீவனை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா தான் நம்மளும் நம்மளுடைய பிள்ளைகளும் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். ஆனால் நம்ம என்ன செய்யறோம், எப்படா எனக்கு சாவு வரும், நான் எப்போ ஏதாவது சின்ன காரியம் செத்துருவேணும், சாவின் பயம், சாவின் பிடியில நம்ம என்ன செய்யறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மளால ஆசீர்வாதத்தை எடுக்க முடியாது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஜீவனை தேர்ந்து கொள்ளணும். லைஃப் யார் வாழ்க்கையின் ஒளியா இருக்கிற நம்மளுடைய தேவன், அவரை பின்பற்றி நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்களா, நீங்களும் உங்க பிள்ளைகளும் என்ன செய்வார், கர்த்தர் ஆசீர்வதித்து வேதத்துல சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் 1, 2 மட்டும் இல்லை, 10, 15 மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தின் படியும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இதை பின்பற்றுங்க, கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாங்க. அப்படியெல்லாம் செபிப்போம். எங்கள் அளவுக்கும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இதோ இந்த நாளிலுமாய் கூட கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருங்கள் என்று சொல்ல ஒரு தலைப்புல அப்பா நீர் எங்களுக்காய் கொடுத்திருக்க ஒரு சில ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் பேசியிருக்கிறோம். அது பெற்றுக்கொள்ள நாங்கள் எப்படி இருக்கணும் என்று சொல்லி அப்பா அதையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இதெல்லாம் படியே நாங்களும் எங்களுடைய சபையோர்களும் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அப்படியே நடக்க அப்பா நீங்க கிருபை செய்யுங்க. நீர் உங்களுடைய ஆசீர்வாத மலையை ஒவ்வொருத்தர் மேலேயும் உங்களுடைய வீட்டிலையும் அன்றே குடும்பத்தின் மேலேயும் நீங்க வர்ஷிக்க பண்ணுவீங்க என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆசீர்வாதங்களாம் ஆமென் என்றாவதாக கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.